ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா டாப் 6 இருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டரை பற்றி தான் பார்க்க போறோம். கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விண்டோஸ்ல நீங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்றதை ஃப்ரீயா பண்ணணும் அப்படின்னா வித்தவுட் வாட்டர் மார்க்ல நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டை ப்ராப்பரா பண்றதுக்கு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு 6 ஸ்க்ரீன் ரெக்கார்டை பற்றி தான் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ள. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்க்ரீன் ரெக்கார்டை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட விண்டோஸ்ல டிஃபால்ட்டா இருக்க கூட எக்ஸ் பாக்ஸ். நீங்க விண்டோஸ் 10 யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட சர்ச் பாக்ஸ்ல எக்ஸ்பாக்ஸ் பார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான டூல்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் சவுண்டை மைக்ரோஃபோன்ஸ் பேசுறதா இருக்கட்டும், திறக்கிறதா இருக்கட்டும், வாய்ஸை மைக்ரோஃபோன்ஸ் எந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கேப்சர் அப்படின்னு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க அப்படின்ற உங்களுக்கான கேம்ஸையும் பார்த்தீங்கன்னா இப்படியே உங்களால் ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணி இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா பாத்தீங்கன்னா இதை வச்சு நீங்க எப்படி யூஸ் பண்ணி எப்படி சேவ் பண்றது, ஹச்டியான குவாலிட்டிஸ் ஆர்கனைஸ் இன்ச் பை இன்ச்சா பாத்தீங்கன்னா உங்களால எல்லாமே அடுத்ததா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓபிஎஸ் ஸ்டுடியோ. ஓபிஎஸ் ஸ்டுடியோ பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேவரட்ல ஒன்று. நான் ஆல்ரெடி இதுல ஓபிஎஸ் ஸ்டுடியோ தான் நான் யூஸ் பண்ணேன். இதோட யூசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சேம் டயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆடியோஸ் ஆர்கனைஸ் பண்ணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இதுல லைவ் ஸ்ட்ரீம் வேணாலும் பண்ணிக்கிறேன் பண்றதா இருக்கட்டும். இல்ல நீங்க எதுல லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஒரே ஆப்ஷன்ல நீங்க ஈஸியா லைவ் ஸ்ட்ரீமிங், அதே மாதிரி உங்களோட நாய்ஸ் ஸ்ட்ரீமிங் இருக்கட்டும், இந்த ஆடியோ கேப்சர்ஸ் இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோல அடுத்ததா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஏபி பவர் சாஃப்ட்வேர். இந்த பர்டிகுலர் இதுல இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மாட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேசிக்கா நீங்க வீடியோ எடிட்டிங் ரெக்கார்ட் பண்றது இதுலயே பேசிக்கா உங்களால எடிட் பண்ணிக்கலாம். மல்டி ஸ்கிரீன்ல நீங்க ரெக்கார்ட் பண்றது மல்டி இதுல பாத்தீங்கன்னா பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஃப்ரண்ட் கேமரா ஆக்சஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸையும் நீங்க இன்க்ளூடிங் பண்றது அப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாஷ்பேக் அப்படின்ற இந்த வீடியோ எடிட்டர் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு அதே தான், ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வீடியோ ட்ரில்லிங் பண்றது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அவைலபிள். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப் கேம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனை இன்னும் அட்வான்ஸா நீங்க ஹெச்டி அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். இதுல உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் ஒன்னு ப்ரோ, இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்டர்பிரைசஸ். பட் ப்ரோ வெர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்சர் குவாலிட்டியில இருந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எனபிள் பண்ணி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜூம்ல நம்ம மோஸ்ட்லி இப்போ லாக்டவுன் டைத்துல நம்ம அதிகமாக யூஸ் ஜூம் ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனை நீங்க ரெக்கார்ட் பண்றது, உங்களோட ஸ்க்ரீனை நீங்க ஷேர் பண்ணி யூஸ் பண்ண யூசேஜ் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க மீட்டிங் பண்றதா இருக்கட்டும், இல்ல பாத்தீங்கன்னா லைவ் பண்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஜூம்ல ரொம்ப ரொம்ப தெளிவா பண்ண முடியும். அடுத்ததா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கேம்டேசியா. கேம்டேசியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் அந்த பாத்தீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எடிட் பண்ணக்கூடிய வீடியோல அவுட்புட் அளவுக்கு அந்த அளவுக்கு இதுல சேம் டைமிங்ல நீங்க பேக்ரவுண்ட் ரிமூவரா இருக்கட்டும், அப்படி இல்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாய்ஸ் ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், ஃபுட்டேஜை ஆர்கனைஸ் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கேப்சரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களால யூஸ் பண்ணி. ஸோ நீங்க வீடியோ எடிட்டிங்க கம்ப்ளீட்லா கூட பாத்தீங்கன்னா இந்த கேம்டேசியா டூல் இன்க்ளூடிங் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா எந்த ஒரு ஃபுட்டேஜையும் இது பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எடிட்டிங் டூல்னு கூட பட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸும் அவைலபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 டூல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. இது போல மேலும் மேலும் கண்டினியூஸா நம்ம சேனல்ல வீடியோ பாக்குறது மறக்காம நம்ம அமேசிங் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.